அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இந்த ஃபார்மில் என்னென்ன ப்ரீட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம். நம்பர் 1, நம்பர் 2 ஹன்சா, நம்பர் 3 பீத்தல், நம்பர் 4 பேந்தம், நம்பர் 5 ஹைதராபாதி, நம்பர் 6 கோட்டா, நம்பர் 7 ஜிங்க். இது மட்டும் கிடையாதுங்க, இவங்கக்கிட்ட இன்னும் நிறைய ப்ரீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. குர்பானிக்கான பெரிய சைடு ஆடுங்களும் இவங்கக்கிட்ட இருக்குது. வளர்ப்புக்கான சின்ன சின்ன சைஸ் குட்டிங்களும் இவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். நான் பெங்களூர் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். போயிட்டு அந்த ஷோஸ் பெங்களூரில் வந்து நடத்துனாங்க ஒன்று எக்ஸ்போ. அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க, பிரதர் நம்மளுக்கு வந்து சின்ன சைஸ் குட்டி தான் வளர்க்குறதுக்கு வந்து வேணும் பிரதர், எதனா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம் பேர்லேருந்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், அல் ஜக்கி அனிமல்ஸ் ஃபார்ம், சரிங்களா? லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போபால் எம்பியில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு எதனா ஆடுங்க வேணும் இல்லை கிட்ஸ் வேணும்னா தாராளமாக இவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நம்பர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய ஆடுங்க மட்டும் கிடையாதுங்க, சின்ன ஆடுங்களும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு வேறு விதமான ப்ரீடு எதனா வேணும்னா கூட இவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் தேடி தேடி வீடியோ எடுத்து போடுறது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான். நிறைய பேர் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் திருப்பி எதனா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு கிவ் அவே மாதிரி எதனா பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் போயிட்டு இருக்குதுங்க, சரிங்களா? ஏன்னா உங்களோட டைம் செலவு பண்ணி நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் வீடியோவை போடவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் எதனா ஒரு ஒர்க் நம்ம பண்ணும்போது அதில் இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டெஃபினெட்லி பண்ண மாட்டோம். ஸ்டார்டிங்கில் எனக்கு ரெஸ்பான்ஸ்லாம் வரும்னு சொல்லி நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அண்டு இந்த யூடியூப் மானிட்டைசேஷன் அதெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸ்ங்க, பெரிய ப்ராசஸ்ஸுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில். ஸோ வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை என்னோடய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும், இந்த அளவுக்கு உங்கள்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் நான் நினச்சதே கிடையாது. இன்றைக்கி இந்த அளவுக்கு உங்கள்கிட்டேருந்து ஒரு அன்பு கிடைக்குதுன்னா நான் திருப்பி எதனா உங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் பண்ணுவேன். அதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கேன், சரிங்களா? ஒரு பிரதர் இன்ஸ்டாகிராமில் வந்து பிரதர் கிவ் அவே போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கார். பிரதர் இன்ஷா அல்லாஹ் பிளான் போயிட்டு இருக்கு, நானும் பண்ணுறேன். ஏன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா எப்படி மேக்ஸிமம் செலவுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய சைட்லேருந்து நான் ஊர் சுற்றுறதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய கை காசு தாங்க அதிகமாக போயிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும். இன்றைக்கி வீடியோலேயே போட்டு உடச்சிட்றேன். ஸோ கிவ் அவேன்றது வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதுவும் நான் பண்ணுறேன் உங்களுக்காக, சரியா? உங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, ஓகே கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஆடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கிட்ஸு கூட உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் இன்ஷா அல்லாஹ் இவங்க வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து அட்வான்ஸ் போடுறது அண்டு புக்கிங் பண்ணுறது அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், சரிங்களா? ஓகே கைஸ், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.